சத்தியுக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இல்லற விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லற விளக்கது சோதி உள்ளது, பல்லற விளக்கது பலரும் காண்பது, நல்லற விளக்கது நமச்சிவாயமே. புத்தம் புதிதாக பூத்த இந்த வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து மற்றும் ராசி பலன் குறித்த பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஜோதிஷ ஆச்சாரியார், ஜோதிஷ கலாரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். நல்ல வணக்கம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். அதாவது பார்த்தீங்கன்னா, நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி அப்படின்னாலுமே எப்போ மகேஷ் ஐயர் வருவார், இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய காரியங்களை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் எப்படா ராசி பலன் சொல்கிறீங்க, அதை வச்சு தான் நாங்கள் முடிவெடுக்கணும்னு டிவி முன்னாடி தவம் கிடக்காதவங்களே கிடையாது சார். அந்த அளவுக்கு உங்களை எதிர்பார்த்து நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. ரொம்ப வளவளா குழக்கலன்னு நான் பேச விரும்பல. அதாவது வேழ முகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும் சொல்லுவாங்க. அந்த முதற்கடவுளாம் விநாயகனை தொழாம நம்ம எந்த ஒரு விஷயங்களும் நம்ம பண்றது இல்லை சார். அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி, அதாவது விநாயகருக்கான திருவிழானே சொல்லலாம் சார். அதை எப்படி கொண்டாடுறது அப்படின்னு, விநாயகரை வரவேற்கணும் அப்படின்னு நாங்கெல்லாம் ஆவலா காத்துட்டு இருக்கோம் சார். எப்படி கொண்டாடுறது, வழிபாடு செய்யும் முறை என்ன, வழிபடும் நேரம் என்ன சார்? ஃபர்ஸ்ட் நம்ம விநாயக பெருமான் பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பத்தி வர்ற அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. அதாவது வழிபடுபவர்களுடைய இடர்கள்னா துன்பங்கள், தடங்கள், ஆப்ஸ்டிக்கல்ஸ். நம்மளுடைய தடங்கல்களை போக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா விநாயக பெருமானுக்கு இருக்கு. விநாயக பெருமான்கிட்ட போய் வழிபட்டா எல்லா காரியங்களும் வெற்றி பெறுது. ஒரு அம்மா எல்லாரும் விட்டுட்டு போயிட்டா, தன்னந்தனியே நிற்கிறா. குடும்பத்தில் யாரும் கிடையாது, குழந்தைகள் கிடையாது, ஆத்துக்கார் மட்டும்தான். அவருடைய கடைசி காலத்தில் நான் இல்லாமல் நீ எப்படி இருப்பேன்னு கேட்குறாரு. தெரியலையேன்னு சொல்லி அழுகிறா, மூச்சு நின்றுடுத்து. தனியாக நிற்கிறா, நிர்கதியாக நிற்கிறா. நிர்கதியாக நிற்கிறவா சொந்தக்கார பந்தக்கார நொந்தக்கார எல்லாருமே வந்தா. கொஞ்ச நாளில் எல்லாரும் போயிட்டாங்க. நம்மளுக்கு யாருமே தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. பக்கத்து வீட்டுக்கார, ஏற்ற வீட்டுக்கார ஒன்றும் பிடிக்கல, மனசும் பிடிக்கல. அப்படியே யோசிச்சுன்னு இருக்கா, நான் தனியாக இருக்கேனே, எனக்கு குழந்தைகளும் கிடையாது. சொந்தக்காரா வீட்டுக்கு 2 நாள் போயிருந்திருக்கா. 3ஆவது நாள் அவள் மூஞ்சியை காக்கிறா. சாப்பாடு சரியாக போடலை. அதையவே 2 தடவை சொல்லி காமிச்சிருக்கா. அவளுக்கு மனசு கேட்கல. என்னதான் அண்ணா இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், தங்கையாக இருந்தாலும், தங்கையோட குழந்தைகளாக இருந்தாலும் மருந்தும் விருந்தும் 3 நாளைக்குன்னு தெரிஞ்சுட்டா. நேராக வர யாரும் இல்லையே, எனக்கு பிள்ளைகளும் இல்லையேன்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம நிகழ்ச்சியை பார்த்துருக்கா. பிள்ளையார் வழிபாட்டை பற்றி சொல்லியிருக்கேன். சரி, பிள்ளையார் வழிபாடு தான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பிள்ளையார் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கா. நீங்கள் இது நடந்த உண்மை. டெய்லி பிள்ளையார் கோயிலுக்கு போகிறா. போனோடனே காலையில் வழிபாடு பண்ணி பிள்ளையார் ஒரு 3 தடவை சுற்றிட்டு கோயிலுக்கு போகிறா. அந்த கோயில் அர்ச்சகர் என்ன சொல்லியிருக்கார், அம்மா இந்த பிள்ளையாருக்கு 2 அந்த தண்ணி மட்டும் எடுத்து பைப்பில் பிடிச்சி வச்சுருங்கம்மான். பிள்ளையாருக்கு போய் பைப்பை பிடிச்சி வச்சுருக்கா. சுற்றிலே குப்பை இருந்திருக்கு. சரி, ஃபஸ்ட்டு ஒரு கூட்டு கூட்டிட்டு பிள்ளையாருக்கு பைப்பு தண்ணியை பிடிச்சி வச்சுடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு கூட்டி பிள்ளையாருக்கு பைப்பு தண்ணியை பிடிச்சி வச்சுருக்கா. அங்கே இருக்கிற எண்ணெய் விளக்கெல்லாம் இப்படி இருந்துட்டு இருக்க, பேசாமல் எடுத்து வச்சுடுமேன்னு சொல்லிட்டு அந்த விளக்கெல்லாம் எடுத்து வச்சு சுத்தம் பண்ணி பண்ணுறா. பிள்ளையாருக்கு பண்ணும்போது பக்கத்தில் தம்பிக்கு முருகருக்கு பண்ணாமல் இருக்கலாமா? பாலமுருகர் இருக்கார், பாலமுருகருக்கும் பண்ணுறார். பாலமுருகனை பார்த்த உடனே அது அம்மன் கோயில், சிவன் வெளியில் இருக்கார், சரி சிவபெருமானுக்கும் பண்ணிவிடலான்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கும் பண்ணுறான். இதெல்லாம் பண்ணும்போது நம்மளை ஆட்டி படைக்கிற நவக்கிரக நாயகர்களுக்கு பண்ணாமல் இருக்காமன்னு அங்கேயும் கூட்டுறான். பின்னாடி தட்சிணாமூர்த்தி தனியாக உட்காந்துட்டு இருக்கார், தெற்க பார்த்தா அவரையும் பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு அவரையும் அழகாக சுத்தப்படுத்துகிறான். வாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை துர்க்கைக்கு வரா. அவள் பாட்டுக்கு விளக்கு ஏற்றிட்டு போயிடுறா. எலுமிச்சம்பழம் பாட்டுக்கு இப்படி ஒரு நிற்கிறது. சரி, இதுவும் சுத்தம் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு துர்க்கைக்கும் பண்ணி போடுறாங்க. சுற்றிலும் எல்லா சாமிக்கும் எடுத்து போடுவா. சரி, சும்மா இருக்கிறதுக்கு 4 பாட்டு பாடலாமே கோயில்லன்னு சொல்லிட்டு காலையில்
கோயில் அர்ச்சகர் வரத்துக்கு முன்னாடி 5-5:30 வந்துடுறா. அதுக்கப்புறம் பாட்டு பாடி இதெல்லாம் சுத்தம் பண்ணி முடியறதுக்கு 9:30 மணி. வீட்டுக்கு போய் சாப்பிடுவா, திருப்பி வருவா. கொஞ்ச நேரம் உட்காந்து சுவாமியினுடைய பாடல்களை படிப்பா. படித்ததுக்கப்புறம் மத்தியானம் உச்சிக்கால பூஜையை பார்ப்பா. உச்சிக்கால பூஜையை பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் வீட்டுக்கு போவா, உட்காருவா. திருப்பியும் சாயந்தரம் வருவா. சாயந்தரம் வந்து இதே மாதிரி சுத்தம் பண்ணிட்டு பாடல் படிப்பா. கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த கோயில் தலைவருக்கு உடம்பு சரியில்லை, யாரை போடலான்னு பார்க்கும்போது பேசாமல் இந்த அம்மாவே தலைவராக போட்டுடலான்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் ஒரு தலைவராக போடுறா. அந்த தலைவராக போட்டு இப்போ எல்லாத்தையும் ஆளுமை பண்ணி அந்த கோயிலோட இதை பண்ணி திருப்பியும் அந்த கோயிலில் வந்து ஒரு கோபுரம் கட்டுறா. கோபுரம் கட்டி அந்த கோயில் பிரசித்தி பெற்றாகிறது. அந்த கோயிலில் ஒரு பெரிய ட்ரஸ்டியாக வரா. ரொம்ப சிறப்பாக அந்த மாவட்டத்தில் அந்த கோயிலை வந்து சிறப்பாக பண்ணுறதுக்கு உண்டான பாராட்டுதல்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ யார் சொந்தம்னு கேட்டால், ஒருத்தர் இல்லைன்னு சொன்ன அந்த அம்மாவுக்கு அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் இந்த அம்மாவுக்கு இப்போ சொந்தமாயிடுது. இதை யார் வழிகாட்டினான்னா, அந்த அம்மா சொல்கிறா, ஒரு நாள் நிர்கதியாக நிற்கும் போது பிள்ளையாரை போய் வேண்டினா, பிள்ளையாரப்பா அப்படின்னு வார்த்தையை சொன்னேன். இப்படி சுற்றி திரும்பி பார்க்குறேன், கிட்டத்தட்ட இப்போ நான் எந்த வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு, எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு போடுறதுக்கு யோசிச்சா, இன்னைக்கு கோயிலில் தினந்தோறும் அன்னதானம் 3 வேளைக்கு போடுறோம் சாமி, இது என் கையால் பண்ண வைக்கிறார். இதுதான் பிள்ளையாரப்பர். நம்ம ஒன்று இல்லைன்னு நினச்சி அவர்கிட்ட போய் கண்ணூருக நின்று நம்ம வேண்டினோம் அப்படின்னு சொன்னால் நம்ம 1000 பேருக்கு போடுற அளவுக்கு ஆண்டவன் என்னுடைய சக்தியை கொடுக்குறான். இதுதான் ஆச்சரியமாக இருந்துட்டுருக்கு. நான் எதுக்கு இருந்தேன், எதுக்கு பண்ணேன், என்ன பண்ணேன், எனக்கு ஒன்றுமே தெரியல, எனக்கு ஒரு பெரும் பாக்கியத்தை கடவுள் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்ல. அப்போ பிள்ளையார் மேலே நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான சக்தி யாருக்கு இருக்கு? பிள்ளையாருக்கு இருக்கு. அப்பேற்பட்ட பிள்ளையாருக்கு ஒரு திருவிழா. என்ன திருவிழா? விநாயக சதுர்த்தி திருவிழா. இந்த விநாயக சதுர்த்தி திருவிழா அவ்வளோ விசேஷம். சார் இன்னைக்கு எல்லோருக்கும் எப்படி நல்ல நாளாக அமையுமா, எப்படி அமையும், நாங்கள்லாம் நல்ல காரியங்கள்லாம் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா அப்படிங்கிறத குறித்து தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம் சார். இன்றைய ராசி எப்படி இருக்கும் எல்லாருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் குறித்து சொல்லணும் சார். 6/9/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 21ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்னைக்கு காலையில் 9:18 வரைக்கும் அஸ்தம் இருக்குது. அதுக்கப்புறம் சித்திர நட்சத்திரம் வந்துடுறது. இன்றைக்கி அதே மாதிரி பிற்பகல் 1:47 வரைக்கும் திருதியை இருக்குது. அதுக்கப்புறம் சதுர்த்தி. இன்றைக்கி காலையில் சதய நட்சத்திரம் 9:18 வரைக்கும், அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் வந்துடுது. அப்போ கும்பராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வெள்ளிக்கிழமைங்காட்டி 10:08-12 ராகு காலம், 3 to 4:30 யமகண்டம், காலையில் 9:15 to 10:15 வந்து நல்ல நேரமாக இருக்குது. ஸோ ஆக இன்றைய தினத்தில் ரொம்ப விசேஷமான சுப முகூர்த்த தினமாகவும் இருந்துட்டுருக்கு. இது ரொம்ப அற்புதமான நாள். இந்த வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உண்டான நாள். அம்பாளுக்கு உண்டான நாள் மட்டும் கிடையாது. அஸ்த நட்சத்திரம் வந்து சித்திர நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், அதுவும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த தினம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை பார்ப்போம். மேஷராசி நண்பர்களுக்கு நல்ல காரியம் நடக்கும், வேலை வாய்ப்பு கூடி வரும். பிறர் சொல்கிறத கேட்கும் பொழுது நமக்கு அதில் என்ன சாதகம்னு தோணும். சில விஷயத்தை கேட்குறதுல நிறைய செய்திகள் நமக்கு கிடைக்கும். லிசன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. லிசனிங் பவர் இருந்தது அப்படின்னு சொன்னால் நிறைய சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். பட்ட இடத்துலையே படும்னு சில நேரம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் கவனம் தேவை. அடுத்தது ரிஷபராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி இங்கே எங்கேயுமா நடந்துகிட்டே இருப்பேன். தம்பி தங்கைக்கு ஏதாவது நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. சில பேர் வீட்டில் ஃபங்க்ஷன், அடுத்த மாதம் நம்ம வந்து இதை பண்ணுறோம், ஐப்பசி மாதம் கிரகப்பிரவேசம், அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த நிகழ்ச்சி வந்துடுறது, இப்படி அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பிளான் பண்ணக்கூடியதாக இருக்கும். போய் கடைக்கு போகிறது, நகை எடுக்கிறது, ஓ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நாளாக ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் பற்றி பேச்சுதல்லாம் இந்த நாளில் இருக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி நிறைய நினச்ச காரியங்கள்லாம் நடக்கும். எப்படியாவது சேமிக்கணும். கடனை மட்டும் மனுஷனுக்கு கடன் ஆகாது சார் அப்படின்னு நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன். இருக்கிற கடனை முடிக்கணுங்கிற உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். வீடு வாங்கணும், இடம் வாங்கணுங்கிற விஷயம் சக்ஸஸாக முடியும். கடகராசி அன்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்களுக்குண்டான நாள். ஆனால் அலைச்சல்கள் நிறையா இருக்கும். சில விஷயங்களை நினைத்து கொண்டு சில நேரங்கள் வருத்தப்படுறவங்க இருப்பாங்க. சில நேரம் ஜாலியாக லைஃப்பில் நடந்ததை வச்சு சந்தோஷப்பட்டு பேசுகிறவங்க இருந்தாங்க. இந்த 2 குணாதிசயங்களும் இன்றைய தினத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதுமாதிரி கன்னிராசி அன்பர்களுக்கு
எல்லா வேலையும் என்கிட்ட கொடுத்துட்டா, நான் மட்டும் பார்த்தேன் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டா. இப்படி தாங்க, நல்லதே நினைக்கப்படாது, நினச்சா இப்படி தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் தன்னை பற்றியும் மற்றவங்களை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. முக்கியமான பிஸ்னஸ்லாம் பேசுகிறவா ஜெயிச்சுடுவா. சில நேரம் அப்படியே ஒவ்வொருத்தர போய் உட்காந்துட்டு இருப்பா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னாச்சு? நோ. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பா. விட்டுருங்க, தப்பு கிடையாது. சில ஜாதகம் சூப்பராக இருக்கும். அதனால் எடுத்த காரியமெல்லாம் இந்த தினத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு சில பேருக்கு ஏற்படும். துளாராசி அன்பர்களுக்கு விரயம் உண்டு. யாராவது பணத்துக்கு 100 ரூபாய்க்கு 1000 ரூபா கொடுக்குறேன், 1000 ரூபாய்க்கு 10,000 ரூபா கொடுக்குறேன், நீ வேணா கூட இன்றைக்கி சாயந்தரம் வந்துருப்பாரு அப்படின்னு சொல்கிறவால நம்ப வேண்டாம். ஃபினான்ஷியலி கவனம் என்பது தேவை. ஷேர் மார்க்கெட்லேயும் பணம் பங்கு வர்த்தகத்திலையும் முதலீடு பண்ணும்போது, கையெழுத்து போடும்போது, பிறருக்கு சப்போர்ட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாம் சூப்பர். வெளிநாடு வெளியூர் பிரயாணம் சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி என்பர்களை நண்பர்கள் மூலமாக காரியம் நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். மனசில் தடுமாறுற விஷயத்தை பண்ணாதீங்க. பக்கா தெளிவாக இருக்குது, ஜெயிச்சுடலாம். படிப்பில் குழப்பமே ஏற்படக்கூடாது. தெளிவாக யோசித்து அதற்குண்டான நபர்கிட்ட போய் கேளுங்க. உங்களுக்கு நல்ல அர்த்தமுள்ள விஷயங்களை சொல்லுவா. ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தனுர் ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கவலைகள் இன்றைக்கி ஒரு நாள் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். எனக்கு மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கல, இப்படி பண்ணிட்டா, அப்படி பண்ணிட்டா, அந்த முகத்தை காமிச்சிட்டா, இந்த முகத்தை காமிச்சிட்டா, எதையும் பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் கடமையை செய்யுங்க, பலன் தானாக தேடி வர இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். கொஞ்ச நேரம் பொறுத்துட்டா எல்லா விஷயங்களும் வெற்றியாகும். மகர ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், திருமண காரியங்கள் கைகூடும். ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை பார்ப்பீங்க. அதே மாதிரி நம்ம ஸ்கெடியூலுக்கு அவங்க ஸ்கெடியூலுக்கு நான் எதுக்கு வந்தேனே தெரியல, நான் பாட்டுக்கு வந்தேன், சிவனேன்னு இருக்கிறவங்க கூட்டிகிட்டு இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணியிருக்கா, சரி இன்றைக்கி நாள் பூரா இப்படி போச்சு அப்படின்னு யோசிப்பார். அதே மாதிரி நண்பரை கூட நீங்கள் போனெல்லாம் அவரும் யோசிப்பார். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் நண்பர்கள் கூட சேர்ந்து எங்கேயும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பிரயாணங்கள் வெற்றி தரும். அடுத்தது பார்த்துட்டேன்னா கும்பராசி என்பர்கள் வேலை வாய்ப்பு கூடி வரும், நினைத்ததை சாதிப்பீங்க. சில தடங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கப்படாது. இன்றைக்கி மற்றவங்களை பற்றி பேசப்படாது, மற்றவங்க அவங்கள பற்றி பேசினாலும் கவலைப்படப்படாது. இன்னொருத்தரை பற்றி உங்ககிட்ட சொன்னால் அது காதையே வாங்கப்படாது. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். மீன ராசி அன்பர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இறைவனுடைய அனுகிரகத்தில் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும் 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 அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி. கூட்டு தொழில் வெற்றியை தரும். தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரும். இப்போ விநாயகரை கும்பிட்டா கைவிட மாட்டார் அப்படிங்கிறது சொன்னீங்க. விக்னங்களை தீர்க்கும் விநாயகரை நம்ம வழிபடணும். அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு எந்த நேரத்தில் சிலை வாங்கலாம், வழிபடும் நேரம் என்ன, முறை என்ன, கொஞ்சம் சொல்லணும் சார். கேதுவுக்கு அதிபதி யாருன்னு ஜோதிட சாஸ்திரம் சொன்னால் விநாயகர் பெருமான் தான் சொல்லுவாங்க. நாளைக்கு தேதி 7ஆம் தேதிமா, 7/9/2024 சனிக்கிழமை. சனி பகவான் பாதிச்சதுன்னா அப்போ சொல்லுவாங்க பிள்ளையாரை வேண்டு, சனி பகவானோட இது போயிடும். 7.5 சனியில் பிள்ளையார் வேணுன்னா போதும், எல்லாம் சரியா. சனி பகவான் கிட்ட இன்று போய் நாளை வான்னு சொன்னார். அப்போ பிள்ளையாருக்கு நாளைக்கு பாருங்க சனிக்கிழமை, அப்போ அதுவும் உகந்ததாக இருக்குது. அப்போ 7.5 சனி அஷ்டம சனியெலாம் இருந்ததுன்னா அதுவும் போயிடும். நாளை காலையில் 7:45 to 8:45 நல்லா இருக்குது. எப்படி பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுவா? ஃபஸ்ட்டு 2 விஷயத்தை பார்ப்போம். அந்த காலத்தில் மண் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பன்னீர் ஊற்றி அழகாக பிடிப்பா. 2 பிள்ளையார், ரெட்டை பிள்ளையாரை பிடிப்பா. வீட்டில் இலையை விரித்து வாழை இலையை நுனி வடக்கு அல்லது கிழக்க பார்த்துருக்கணும். அப்படி வச்சுட்டு பிள்ளையார் அது மேலே வச்சு அரிசி போட்டு வைப்பா, நெல் போட்டு வைப்பா. எப்படி சௌகரியமோ அப்படி போட்டு வச்சுட்டு 2 அருகம்புல்லை வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் புஷ்பங்கள், சந்தனம், குங்குமம், விபூதி எல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு 2 தீர்த்தை விட்டு பிள்ளையாரை நல்லா வேண்டிட்டு ஊதுபத்தி ஏற்றி வச்சு பிள்ளையாரை மனசார வேண்டிக்கணும். எதிர்த்தாப்புல இன்னொரு இலையை போட்டு அப்பம், பொரி, அவல், அப்புறம் குழக்கட்டை, மோதகம், இனிப்பு குழக்கட்டை, கார குழக்கட்டை, 2 குழக்கட்டை வச்சுடலாம். 2 குழக்கட்டையும் வச்சு பிள்ளையாரை மனசார வேண்டிட்டு 3 சொட்டு தீர்த்தம் பிள்ளையாரை அங்கே வரவழைக்கிறது. பிள்ளையார்ட்ட மனசார வேண்டி 2 புஷ்பத்தை போட்டுக்கிறது. புஷ்பத்தை போட்டு முடித்தோடனே தலையில் 5 தடவை கொட்டிக்கணும். சுக்லாம் பிரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவனம் தியாய சர்வ விக்னோபசாந்தையேன்னு சொல்லிட்டு பிள்ளையார்ட்ட மனசார பிரார்த்தனை பண்ணி குடும்பத்தினுடைய பேர் நட்சத்திரமெல்லாம் மனசில் நினச்சுண்டு பிள்ளையாருடைய அனுகிரகத்தில் இந்த வருஷம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கணும். வேண்டி முடிச்சதுக்கப்புறம் விநாயகர் பெருமானுடைய மந்திரங்கள் இருக்குது. விநாயகனே போற்றி, வெவ்விரை வேனருக்கோனே போற்றின்னு சொல்லிட்டு பிள்ளையாருடைய மந்திரங்களை படிக்கணும். எனக்கு அது தெரியாது சார் அப்படின்னு சொன்னால் விநாயகா விநாயகான்னு சொல்லி அருகம்புல்ல போடணும். தெரிஞ்சவா சுமுகஸ்ட ஏகதந்தஸ்ட கபிலோ கஜகர்ணக லம்போதரஸ்ட விகடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாதக்ஷ பாலச்சந்திர கஜானன வக்ரதண்ட சூர்பகர்ண ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜக அப்படின்னு சொல்லி பிள்ளையாருக்கு போட்டணும். போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சுவாமிக்கு
ஊதுபத்தி காமிச்சு வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய் இங்கே இருக்கிறதெல்லாம் நிவேத்தியம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணி தோப்புக்காரனை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அப்பம் பொழி அவளை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு பெரியவங்களும் சாப்பிடணும், பக்கத்தில் இருக்க குழந்தைகளுக்கு கொடுக்கணும். வீட்டு பக்கத்தில் கோயிலில் ஹோமம் பண்ணுவா, கணபதி ஹோமம். கணபதி ஹோமத்தில் கலந்துக்கோங்க, அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க, அலங்காரத்தில் கலந்துக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் 3வது நாள் அதே மாதிரி வீட்டு பக்கத்தில் பெரிய பிள்ளையார் வைப்பாங்க, எல்லா ஏரியாலும் வைப்பா. அந்த பெரிய பிள்ளையார்கிட்ட போய் டெய்லி காலையில் பிரசாதம் கொடுக்கறது, அந்த உழவாரப்படின்னு சொல்லுவாள், ஏதாவது ஒரு பணிகளை எடுத்து பண்ணுறது. 3வது நாள், 6வது நாள், 5வது நாள், 6வது நாள், 9வது நாள், 7வது நாள், 11வது நாள் அந்த பிள்ளையாரை கொண்டு போய் கரைப்பா. அப்படி கரைக்கக்கூடிய அந்த பிள்ளையார்ட்ட ஒன்று நீங்கள் போய் கரைச்சுடலாம், அப்படி இல்லைன்னா அந்த பெரிய பிள்ளையார்ட்ட கொண்டு போய் வச்சுட்டு அவள் கரைச்சிடுவா. சரி, பிள்ளையாரை வந்து புனர்பூஜை பண்ணி தான் அனுப்பணும். அது எப்படி புனர்பூஜை பண்ணுவோம்? பால், அதுக்கப்புறம் பழம் வச்சு பிள்ளையாருக்கு தீபானை காமிச்சு, பிள்ளையாரப்பா எங்களுக்கு எழுந்தருளிருக்கேள், நல்லபடியாக இந்த வருஷம் பூரா சுபீட்சமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வடக்க பார்த்து கொஞ்சம் நகர்த்தி அதுக்கப்புறம் பிள்ளையாரை கொண்டு போய் கோயிலில் வைக்கணும். இப்படி கோயிலில் வச்சு வழிபாடு பண்ணால் இந்த வருஷமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். இதுதான் பிள்ளையார் வழிபாட்டுக்குண்டான சிறப்புகள். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சார், அந்த விநாயகரை வந்து கரைக்காம அப்படியே வீட்லயே எடுத்து வச்சு அடுத்த வருஷம் நாங்க எங்க வேண்டுதல் நிறைவேறினா பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. அதெல்லாம் உச்சிதமா? அது நல்லதா? பொதுவாக இது பேர் உற்சவ கணபதினு பேர். உற்சவ கணபதினா கணபதியில் 2 முறைகள் இருக்கு, வலம்புரி, இடம்புரின்னு சொல்லுவாள். இப்போது அம்மா வந்து ஒரு குழந்தை இருந்தா அப்படின்னு சொன்னால் தனியாக கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுப்பா, யாரு கண்ணும் பற்றப்படாதுன்னு. நீங்கள் கவனிச்சுப்பேன், எல்லாத்து முன்னாடியும் கொடுக்க மாட்டான். அதே மாதிரி தான் பிள்ளையார், நீங்கள் கேட்ட குரலுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்துடுவார். நீங்கள் வீட்டில் வச்சுட்டு நான் வேணுனதுக்கப்புறம் தான் நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வருஷம் பூரா 365 நாள் அவர் கூடவே இருக்கணும், அவருக்கு நிவேத்தியம் பண்ணணும், பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணணும், பிராண பிரதிஷ்டை. ஏன்னா கேட்ட குரலுக்கு வரக்கூடிய சக்தி கொண்டவர் பிள்ளையார். அப்படி இருக்கிறத நம்ம வந்து அப்படி பண்ண ஒரு உற்சவ கணபதினு பேர். மற்ற இது வந்து கொலு வைக்கிற முறைகள் அப்படின்னு சொன்னால் நவராத்திரியில் இருக்கிறது பார்த்துருப்பீங்க, பொம்மை வைக்கிறது நவராத்திரியில் இருக்குது. கிருஷ்ண ஜெயந்தி எப்போ வைப்போம்? கிருஷ்ணரை வாங்கி வைப்போம். நவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து மேலே வச்சுருவோம், நீங்கள் பார்த்துருப்பேன். கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சதுக்கப்புறம் வச்சுப்பா மேலே எடுத்து வச்சுருவா, இதை பார்த்துருப்பேன். பிள்ளையாரை மட்டும் கரைக்கிற முறையில் இருப்பார். இந்த வருஷத்துக்கு 3 கொலு தான் வைப்பா. இந்த 3 கொலுவில் பிள்ளையாரை மட்டும் கரைப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த மண்ணுலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் பிள்ளையாரை பண்ணுறான். அதுக்கப்புறம் தண்ணி திருப்பியும் கொண்டு போய் கரைச்சிட்டோம்னா மண்ணோட சேர்ந்துடும், தண்ணியோட சேர்ந்துடும். அப்போ இந்த இயற்கை எது கூட சேரணுமோ அது கூட சேர்ந்துடும். அப்போ இயற்கை வளம் கூடும், மேலும் உலகத்துக்கு நன்மைகள் பெருகும். அப்படி வருஷம் பூரா வச்சுக்கிறது சிறப்பு கிடையாது. அந்த உற்சவ பிள்ளையாரை எப்படி ஒரு கோயிலில் மூலவர் பிரதானம், உற்சவர் வந்து விசேஷ நாட்களில் எழுந்தருள்வாரோ அதே போன்று இவர் உற்சவ கணபதி. இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு மட்டும் வருவார், மற்ற காலத்தில் வீட்டில் இருக்கிற பிள்ளையாரை டெய்லி வேண்டிக்க வேண்டியதான். கண்டிப்பாக சார், இது வரைக்கும் வந்து அரங்கிற்கு வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். இந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார மனசார பிரார்த்தனை பண்ணி எல்லா விதமான காரியங்களும் சக்ஸஸாக வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.